மத்தியானோதயோர்வே பிரச்சன கர்மணி கர்த்தவ்யம் சுப்ரசன்னே திவாகரே. அதாவது சூரிய உதயமாகி மத்தியானத்துக்கு பிரச்சனை வேண்டும். அஸ்தமன வேளையானால் ஆபத்துகள், எதிரிகளால் தொல்லை, உடல் பாதிப்பு இவைகளையும், ராத்திரியானால் சஞ்சலம், உறுதி இல்லாமை போன்ற பலன்களையும் கூறலாம். தேவக்னன் சமாஹிதேன சமயோ தேசஸ்வ வாயு ஸ்பர்சம் ஆச்சரிதர்ஷ தேவக்னேன சமாஹிதேன சமயோ தேச சுவாயு ஸ்பர்சனம் ஆச்சரிதர்ஷ பிரஸ்தாட்சதானி ஸ்திதி. சோமத்தை போடு. மேல் கூறிய ஸ்லோகப்படி பிரச்சனைக்கு வருபவர் எந்த நேரத்தில், எந்த லக்னத்தில், எந்த ஹோரையில் வந்தார் என்பதை கவனித்து, லக்னம் அல்லது ஹோராநாதர் எந்த ராசியில் நிற்கிறாரோ அந்த ராசியை லக்னமாக வைத்து 12 பாவங்களையும் சிந்தித்து பலன் கூறலாம். அதே போல வந்து நின்ற ராசியை கொண்டு லக்னமாக வைத்தும் பலன் கூறலாம். மேஷம், ரிஷபம் கிழக்கு, மிதுனம் தென்கிழக்கு, கடகம் சிம்மம் தெற்கு, கன்னி வடமேற்கு, துலாம் விருச்சகம் மேற்கு, தனுசு தென்மேற்கு, மகரம் கும்பம் வடக்கு, மீனம் ஈசானம். பிரச்சனைக்கு வரும் நேரம் தற்போதைய தேவக்னன் சுவாசம் சுப வாரங்களில் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி இடது மூக்கு வழியாக செல்வதும், பாப வாரங்களில் ஞாயிறு, செவ்வாய், சனிக்கிழமை வலது மூக்கு வழியாக செய்வதும் காரிய நிவர்த்தியை குறிக்கும். விபரீதமாக இருந்தால் காரிய தாமதம் தடை ஏற்படும். பிரச்சனைக்கு வரும்போது குறைந்தபட்சம் வெற்றிலை பாக்காவது கையில் கொடுத்து பவ்யமாக விவரத்தை கூற வேண்டும். பெரியோர்களை பார்க்க போகும்போதும், நோயாளிகளை பார்க்க போகும் பொழுதும், கர்ப்பிணிகளை பார்க்க போகும் பொழுதும், குழந்தைகள், குருமார்கள், ஆசிரியர்களை பார்க்க போகும் பொழுதும் வெறும் கையுடன் செல்லக்கூடாது. பிரச்சனைக்கு வந்தவர் காலபுருஷ தத்துவப்படி எந்த அங்கத்தை தொடுகிறாரோ அந்த ராசியை கொண்டும் அதை லக்னமாக வைத்தும் பலன் கூறலாம். இந்த முறையில் பிரச்சனை நேரத்திலேயே தேவக்னன் பக்தியுடன் வருபவர் செயல்களை கவனித்து நேரத்தை சிந்தித்து கடந்த விஷயங்களையும் கூறலாம். பொதுவாக பிரச்சனையால் குடும்பம் அல்லது கோவிலின் பூர்வீகத்தை பற்றி அறியலாம். இப்ப நீ படிச்சுட்டு போன பிறகு தேவக்னேன சமாஹிதேன சமயோ தேச, அந்த இடம் என்ன தேசம்? நான் இப்போ என்னோட தொழில் முன்னால ஆறாம இருக்கேன். அது தேசம் பரவாயில்ல. என்னோட தொழில் இருக்கும். நீங்க வந்தீங்க, எல்லாம் முடிச்சு மத்தியானம். நான் மத்தியானம் வந்து பார்ப்பேன். பாக்கி தோசை எப்படியோ நான் வந்து சாஸ்திரப்படி இந்த சொன்னபடி மத்தியானம் வந்து ஒரு 12 மணிக்கு பார்ப்பேன். அதுக்கு மேலே சோழியை மடிச்சு வச்சு ஜம்மன் சாப்பிட்டு பட்டுப்பேன். அவ்வளோதான் என்னோட வேலை தான். அப்போ என்னான்னு கேட்டால் எங்கிட்ட 7 மணிக்கு ஆள் வரும். என்னோட அலுவலில் பெருமாரில் 7 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. அது ஒரு விஷயம். இவன் 7 மணிக்கு கும்பிடுவான். அந்த நேரத்தில் ஆள் இருக்கும். நான் சொல்லி ஆள் இருக்கப்போ பேசாமல் இருக்கு சொல்லியிருக்கேன். இப்போ என்னன்னு கேட்டால் அந்த காலையில் மத்தியானம் ஓகே, மத்தியானத்துக்கு மேலே இலையில 5-6 இலை வெட்டிடுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் இலை இருக்குது, வாழை. உடனே கத்தி எடுத்து போய் அப்போ ஒருத்தன் வருவான். அப்போ ஒருத்தவங்க பச்சைக்கு எப்படி என் கையில் இருக்குது கத்தி. அது கத்தன்னா ஆபத்து இல்ல. கடந்த காலத்துல ஏதோ கத்து கொத்து நடந்திருக்கு. அது ஏன் கேக்குறீங்க? அங்க பிரச்சனை போகணும். என்னாச்சு? எல்லாம் முடிச்சு மாந்தி சேனியெல்லாம் சேர்ந்துருக்கு. அப்போ கேட்டவங்க என்ன, இவங்க பெரியப்பா சித்தப்பா கத்தியாரு குத்தி சாவடிச்சிடப்பா வரதா நிமித்தம். இதான் தெய்வ சமாஹிதேன சமயம் தேச. எதுக்கு சொல்றேன்னா, நாளைக்கு நீங்களும் 5 வருஷம் கழிச்சுட்டு என்னுடைய காலத்துக்கு அப்புறம் நீங்கள்லாம் பெரிய அஷ்டோட ஆச்சுன்னா, அஷ்டமங்கலம் போடுறவங்க ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. இதெல்லாம் நீங்க சொல்லணும். இத மாதிரி அப்ப இருக்கலாம். இப்ப எல்லாம்
பேப்பர்ல வருது இல்லையா, அம்மா வெட்டான், அப்பா வெட்டான், பையனை வெட்டான், ஏய் இருக்குல்ல, இதெல்லாம் அடுத்த ஜெனரேஷன் வரும். பார்த்துங்க நீங்க. பிரசன்ஸ் அதுக்கும் பெனிஃபிட். ஓ தெய்வத்தே சமாயின்னு சமயம் தேச சோவாயு வாயு இப்படி இப்படி இங்க தெரியும், இப்படி இங்க வந்த பக்கம் இடது பக்கம் தெரியும். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? நான் இப்ப கிழக்கு பார்த்துருக்கேன். வலது பக்கம்னா என்ன? தெற்கு. இடது பக்கம்னா அப்போ எப்படி போகுது? அந்த கறி எப்படி தேசம் வாயு வாயு ஆசிரம். அவன் எந்த இடத்துல நின்னா அது ராசி, எந்த இடத்துல நின்னா, அதாவது நீங்க புரிஞ்சுங்க. இது வந்து கிழக்கு, மேஷம் சிவம் தெரிஞ்ச இடமே. இது என்னது சொல்லுங்க? மிதனம். அது என்னது? அக்னி. இது அக்னி எடுத்துக்கீங்க. அது இருக்குல்ல, புக்கில் பிக்சர் இருக்கு. இது அக்னி. இது வந்து தெற்கு, இது நெருதி, இது மேற்கு, இது வந்து வாயு வாயுபன், இது வந்து வடக்கு, இது வந்து ஈசானம். அதான் இது ஹோரா சாஸ்திரான்னு ஒரு ஹோரா. அந்த ஹோரா சாஸ்திரத்துல மதத்துல ஹோரா சாஸ்திரங்க இதான் ஃபர்ஸ்ட். 5 மேஷ விஷமோ அக்னி ஹோரம் இருக்கு. இது பார்த்து இது இப்போ ஒரு இங்கே வந்து இப்போ அங்கே வந்து இருக்கா எந்த இதுக்கு ஐட்டம் அது அங்கேருந்து ஒருத்தர் கேட்காது. என்ன அர்த்தம்? நான் போய் கேட்டு பார்த்தா காத்துங்க, நீங்க அங்கேருந்து கேட்குறீங்க. என்ன அர்த்தம்? ஈசம் ஈசானம். இங்க ஒருத்தர் இங்க வந்தா நிறுதியாச்சு, இங்க வந்தா வாயு. இப்ப நம்ம ராசி எடுத்துக்கலாம். இப்ப இங்க நேரம் வந்து ஒருத்தங்க கேட்கிறாரு கிழக்காயிரம், அப்போ மேஷம் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதான் திக்கு. இது முடிஞ்சிச்சிங்க. அவ்வளோதான். இது பிரமாணம் இருக்கு. என்ன தேச வாயு ஸ்பர்சனம் தலை இங்க தொட்டு பேசலாம். என்ன அர்த்தம்? இது என்ன தலை? நம்ம நம்ம உடம்புக்கு அங்க 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 இருக்குல்ல, அங்களுக்கு திசை இருக்கு. இங்க இதுக்கு ஒருத்தவங்க இங்க இருக்கு தொற்று நெஞ்ச தொட்டு சொல்றான். நான் ரொம்ப தூரமா வரேன், ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், அடங்க சார் கழகம் எடுத்துக்க வேண்டியது அவ்வளோதான். அப்போ இதுக்க வேண்டாம். எந்த அங்கத்தை தோன்றானோ அந்த இதையும் நாம ராசியாக எடுத்துக்கலாம். என்ன ஆசிரம் பிரசாட்சான்னு அவ்வளோ ஆச்சு. பிரச்சனை இப்போ முக்கியமாக எடுக்க வேண்டியது இதெல்லாம் இப்படி இருக்கு சொல்லி கொடுத்தா அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ சௌகரியமோ அதை எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று, எதை நீங்க தரவா பிடிக்கிறீங்களோ அதுதான் முக்கியம். ஓகேவா? அப்போ பிரச்சனை என்னன்னா முதல்ல திதி, அப்புறம் நட்சத்திரம், அப்புறம் வாரம். சொன்னா செவ்வாய் சனி கூடாது, பிரச்சனைக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க செவ்வாய்க்கிழமை வரணுன்ற சொல்ல வேண்டாம். அவன் செவ்வாய் மாட்டோம், நம்ம எழுதிக்க வேண்டியது, குறிச்சுக்க வேண்டியது, அவ்வளோதான். அப்போ நீங்க செவ்வாய்க்கிழமை வந்தீங்க அப்படின்னா ஒரு அம்மனோட தாபத்துக்கு அது மட்டும் இல்லை, பூர்வீகத்து எங்கோ நெருப்பால ஆபத்து வந்துருக்கு உங்களுக்கு. ஏன்னா செவ்வாய் நெருப்பு காலம் தானே. நெருப்பு ஆமா சாமி பழைய வீடு எங்க போச்சு சொல்லுவோம். இப்படி நம்ம சார் புரியுதுல்ல, புரியுதா? ரைட். இப்படி நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கு தகுந்த மாதிரி பேசிக்க வேண்டியது. ஓகே ரைட்டா? என்ன சார் போன காலம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், இருக்கட்டும் போ. ரைட். அப்புறம் சாப்டர் மாறாது, பேச டைப் மாறும், அவ்வளோதான். ஆச்சா
சரி பிரச்சனை என்னாச்சு, அந்த நாள் வந்தாச்சு, டேட்டு நான் பிரச்சனை போடுறேன். நெருக்கமம், நெருக்கமத்தில் ஒன்றும் இல்லை, என்ன படி நெருக்கமம் 83 நிற்கமம் 83வது பக்கம். கொஞ்சம் ஜோதிடர் பிரசனம் பார்ப்பதற்கு புறப்படும் பொழுது உருவாக்கும் நிமித்தங்களையும் சகுனங்களையும் கவனிக்க வேண்டும். இது நிர்கமம் ஆகும். பலன் கூறும் பொழுது நிமித்தங்களையும் கிரக கோச்சாரங்களையும் சிந்தித்து கூற வேண்டும். ஒரு தெய்வஜ்ஞன் தனது வீட்டில் அஷ்டமங்கல பிரசனம் நடக்கும் இடத்திற்கு புறப்படும் சமயத்தை நிர்கமம் என்று சொல்லுவார். தெய்வஜ்ஞனை பிரசனகர்த்தர் அழைத்து செல்ல வந்தால் அவர் கூறும் முதல் வார்த்தை மற்றும் முறை கவனிக்கப்பட வேண்டும். எங்க ஊர்ல என்ன, உங்க ஊர்ல கிராமங்கள் இருக்கலாம். நான் இப்போ என்னுடைய 40 வயசு ஒரு அட்டம் கொண்டு போறேன். போன்னுட்டு இக்க வந்தா தெரியுமா, ஒருத்தன் பெரிய ஒரு மூங்கல், கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஒரு பெரிய மூங்கல். அப்புறம் கயரை ஒரு கொஞ்சம் கயரை இப்படி சுற்றி அவன் தோலை போட்டிருக்கான். அதே உங்களுக்கு கயரத்தை இப்படி கட்டு போட்டு மூங்கை சென்று வரான். அதாவது தென்னை மரம் போனான் தெரியுங்களே. அதுக்கு சரி இது மனசு வச்சுருந்தேன், இது முதல்ல பார்த்தோம்மா கையில் கத்தி வாரு. அங்கே போய் பிரசம் பார்த்தேன். இதுன்னு சொல்ல மாட்டேன், அந்த கோச்சரங்கள் பார்த்து உங்கள் வீட்டில் யாராவது தூக்கு போட்டு செத்துருக்காங்கன்னு கேட்டேன். ஆமாம் சாமி, எங்க சின்னம்மா தூக்கு போட்டு சத்தா. இதுதான் நெருக்கம். போற இறங்குறது என்னென்ன நிறுத்தங்கள் வரும். ஆனா இப்போ எல்லாம் கம்மி இல்லை. இப்போ எல்லாம் யார் தகுந்த மாதிரி யாரா விடு, எல்லாம் மிஷின் தானே, விடுங்க. எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது நெருக்கம். அப்புறம் வந்து இறங்கினத்திற்கிற சகுனம் எடுத்துக்கலாம். என்ன யாரை பார்க்குதுன்னா ஒரு ஃபொர்லாங் வரைக்கும் இப்போ இருக்க தூரம் பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஜாஸ்தி அப்படி இது என்ன காரை பொறுத்தவரை காரை போகிறோம்ல, என்னத்தை நிறுத்த மாறுது. அது நெருக்கமும் அப்படின்னு ஒன்று இருக்கு வச்சுங்க. அப்புறம் மார்க்கம், வழியில் வழி நமஸ்காரம் உட்காருங்க. மார்க்கம், மார்க்கம் மார்க்கம் வழியில் தெரியுது. வழியில் தெரியாத விஷயங்கள் வழியிலே இப்போ இன்னைக்கு என்ன தேர்வு தெரிஞ்சா எடுத்துக்கிறோம். என்ன